பாலியல் வழக்கில் கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு விமான நிலையத்தில் கைது. ஜெர்மனியில் இருந்து நாடு திரும்பிய அவரை நள்ளிரவில் கைது செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம். பகவதி அம்மன் கோவிலில் வழிபாட்டுக்கு பின் 48 மணி நேர தியானம் தொடக்கம். தன்னுடன் விவாதம் நடத்தாமல் மௌன விரதம் இருக்க சென்றுவிட்டார் பிரதமர் மோடி. எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு ராகுல் காந்தி விமர்சனம். இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தல் பரப்புரை ஓய்ந்தது. 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் வெப்பத்திற்கு ஒரே நாளில் 21 பேர் உயிரிழப்பு. வெப்பவாதம் காரணமாக ஒடிசாவில் 10 பேர் உயிரிழந்த சோகம். தமிழ்நாட்டில் நேற்று 18 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக திருத்தணியில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு கொளுத்திய வெப்பம். வெப்ப அலை காரணமாக புதுச்சேரியில் கோடை விடுமுறை நீட்டிப்பு. ஜூன் 6ஆம் தேதிக்கு பதில் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. ரெமல் புயல் தாக்கத்தால் வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை. பிரம்மபுத்திரா உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் அவதி. செல்போனில் பேசியபடி கார் ஓட்டிய வழக்கில் கைதான யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன். இதுபோன்று இனி ஈடுபட மாட்டேன் என வீடியோ வெளியிடுமாறு மதுரை நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் வழிபாடு நடத்தினார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. திருமயம் கோட்டை பைரவர் வாசலில் முன்பு தேங்காய் உடைத்து பிரார்த்தனை. தென்மேற்கு பருவமழை வலுத்து வருவதால் கேரளாவில் பரவலாக பலத்த மழை. கேரளாவில் 12 மாநிலங்களில் இன்று கனமழை எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். குற்றாலம் மெயினருவியில் திடீரென தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. அருவியில் குளித்தவர்களை உடனடியாக வெளியேற்றிய காவலர்கள். வி.கே. பாண்டியன் தமது அரசியல் வாரிசு இல்லை என ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கருத்து. தமக்கு பிறகு கட்சிக்கு யார் தலைமை ஏற்பார்கள் என்பதை ஒடிசா மக்களே தீர்மானிப்பார்கள் என்றும் பேச்சு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸின் 3வது சுற்றுக்கு முன்னேறினார் நடப்பு சாம்பியன் ஜோகோவிச். ஸ்பெயின் வீரரை வீழ்த்தி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.